ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரேஷியோ அனாலிசிஸ் டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டிசம்பர் 2022 கேட்டிருக்க ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மள ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா ஓப்பனிங் ஸ்டாக் 40,000, க்ளோசிங் ஸ்டாக் 44,000, சேல்ஸ் 4,15,000, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 20%. ஃபர்ஸ்ட் நம்ம காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். கிராஸ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னன்னா 20% ஆஃப் சேல்ஸ். ஏன்னா இங்கே 20% கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சேல்ஸ்லேருந்து 20% நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு 83,000 வரும். அதான் நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட். இப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ஆஃப் கூட்ஸோட ஃபார்முலா என்னன்னா சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். சேல்ஸ் 4,15,000 மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்க 83,000 போட்டோம்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்து 3,32,000 வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் ஸ்டாக் கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் ஸ்டாக்கோட ஃபார்முலா என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ 40,000 ப்ளஸ் 44,000 டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்டாக் வந்து 42,000 கிடைச்சிரும். இப்போ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா என்னன்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3,32,000 டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக் 42,000 போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ 7.9 டைம்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம்ல பார்த்தோம்னா நம்மள கரண்ட் ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ, அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ 3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா கேஷ் 18,000, டெட்டாஸ் 1,42,000, க்ளோசிங் ஸ்டாக் 1,80,000, பில்ஸ் பேயபிள் 27,000, கிரெடிட்டாஸ் 50,000, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 15,000, டாக்ஸ் பேயபிள் 75,000. ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா என்ன? கரண்ட் அசட்ஸ் பை கரண்ட் லயபிலிட்டிஸ் இல்லையா. ஸோ கரண்ட் அசட்ஸ் என்னென்னா கேஷ், டெட்டாஸ், க்ளோசிங் ஸ்டாக் இது மூணுத்தையுமே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரண்ட் அசட்ஸ் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம்னா கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், டாக்ஸ் பேயபிள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரண்ட் லயபிலிட்டிஸ் கிடைச்சிரும். So current ratio is equal to current assets by current liabilities. So 3,40,000 divided by 1,67,000 போட்டோம்னா நம்மளுக்கு current ratio கிடைச்சிரும் 2.06 times. நெக்ஸ்ட் நம்மள liquidity ratio கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா liquid assets by current liabilities. So current liabilities நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லிக்விட் அசட்ஸ் கண்டுபிடிக்கலாம். லிக்விட் அசட்ஸோட ஃபார்முலா என்னன்னா கரண்ட் அசட் மைனஸ் ஸ்டாக் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ கரண்ட் அசட்ஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு ஸ்டாக் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். கொஸ்டின்ல ஸ்டாக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 1,80,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு லிக்விட் அசட்ஸ் கிடைச்சிரும் 1,60,000. ஸோ இப்போ நம்ம லிக்விட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ லிக்விட் ரேஷியோட ஃபார்முலா என்ன? லிக்விட் அசட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். லிக்விட் அசட் 1,60,000 டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ் 1,67,000 போட்டோம்னா நம்மளுக்கு லிக்விட் ரேஷியோ கிடைச்சிரும் 0.96 டைம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ. அதோட ஃபார்முலா என்னன்னா கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் பிளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ கொஸ்டின்ல நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா கேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஸோ கேஷ் எடுத்துக்கலாம். 18,000 டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ் 1,67,000 போட்டோம்னா நம்மளுக்கு அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோ கிடைச்சிரும் 0.11 டைம்ஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் டிசம்பர் 2022 கேட்டிருக்க ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் பார்த்தோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.